Really, it was very nice. What to say, and the girl, 19-year-old girl, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து அவ்வளோ தெரியல. அதுக்கப்புறமா வாட் ஷி ஹஸ் டன், உண்மையிலே இப்படியெல்லாம் இருக்காங்களா, இப்படியெல்லாம் நடப்பாங்களா, ஆனால் இருக்காங்க, நமக்கு தான் தெரியல. பசங்க வந்து அந்தளவுக்கு போகிறாங்க. அப்புறம் நெக்ஸ்ட் அதான் நான் சொல்ல வந்தேன், ஹீரோவுக்கு வந்து என்ன இப்படி வாய்ஸே ஒரு மாதிரியா இருக்கேன். பட் அந்த படத்துக்கு அதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஹீரோ வந்து அதே வாய்ஸில் பேசி நல்லா எடுத்துகிட்டு வந்து அது கடைசியில் அந்த தீம் அதான் அந்த பொண்ணோடைய அப்பாவை நடிச்சிருக்கார் துரை பாண்டியன். எவ்ரிபடி வேர் டூயிங் தேர் ஜாப். இந்த படம் எல்லாருமே பார்க்கணுங்க. நீங்கள் வந்து இங்கே வந்து காமெடி இதெல்லாம் எதிர்பார்த்துன்னு வரக்கூடாது. யூ ஷுட் கம் அண்ட் சி அ வெரி குட் மூவி அப்படின்னா கமாண்டோஸ். இட்ஸ் கிரேட், ரியலி இட்ஸ் அ குட். இது எல்லாரும் பார்க்க வேண்டிய படங்க இது. தேங்க்யூ சார். ரொம்ப நல்லா இருக்குங்க. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி. கமாண்டோவின் லவ் ஸ்டோரின்னு ஏதோ ஒரு லவ் படம் போல இருக்குது. ஏதோ ஒரு சின்னதாக ஒரு லவ் பற்றி சொல்ல போகிறாங்கன்னு நினச்சோம். அந்த லவ்வோட ஒரு புது பரிமாணம், இந்த மாதிரி ஒரு பரிமாணத்தில் லவ் ஸ்டோரி இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்க மாட்டோம். ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க. அன்பரசு சார் ஃபஸ்ட்டு டைம் டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்காரு. ஃபஸ்ட் ஃபில்ம் மாதிரியே இல்லை, நல்ல ஒரு தீம் எடுத்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கதை வந்து எந்த இடத்துலையும் தொய்வு இல்லாமல் ரொம்ப நல்லா போகுது. ரொம்ப வன்முறை இல்லை, எதுவுமே இல்லை. நல்லா ஒரு குடும்பத்தோடு வந்து நல்லா பார்க்கலாம். இது வந்து எல்லோரும் பார்க்க வேண்டிய ஒரு படம், குடும்பத்தோடு வந்து பார்க்க வேண்டிய படம். ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம், ரொம்ப நல்லா இருந்தது. ஹீரோயினோட அப்பா துரை பாண்டியன், அவரும் ஃபஸ்ட் டைம் நடிச்சிருக்காரு. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இமோஷனல் ஈச் அண்ட் எவ்ரிபடி அவங்கவுங்களோட ரோடை ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. சண்டை காட்சிகள்லாம் ரொம்ப நல்லா எடுத்திருக்காங்க. பாட்டு சீன்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இசை ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. எல்லா பாடல்களும் ரொம்ப நல்லா இருக்குது. அருமையாக இருக்குது. மொத்தத்தில் டோட்டல் த படம் ஃபென்டாஸ்டிக்காக இருக்குது. சூப்பர். மூவியில் சான்ஸே இல்லைங்க. இந்த மாதிரி நிம்மதியாக ஒரு வெளியில் சிரிச்சுட்டே வர அளவுக்கு ஒரு மூவி இருந்தது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எந்த விதமான வயலன்ஸும் வல்கர் எதுவுமே இல்லை. நல்ல ஸ்டோரி, டீசெண்டாக இருந்தது. ரொம்ப நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே. பாட்டுலாம் சூப்பராக இருக்குது, லொக்கேஷன்லாம் சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு கதை கரு எடுத்துகிட்டு இருக்காங்க. அது வந்து ரொம்ப அதை அப்ரிஷியேட் பண்ணாங்க. கதை தான் ரொம்ப நல்லா இருந்தது. நல்ல இந்த பட்ஜெட்டு இருந்தாலும் இது வந்து நல்லா கொண்டு போயிருக்காங்க. அந்த இது அதுவும் அந்த இடம்லாம் எஸ்பெஷலி அந்த ஃபால்ஸு, அந்த அந்த சீனரி எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நல்லா ஃபஸ்ட் கிளாஸ், ரொம்ப நல்லா. அந்த படம் பார்த்து திருப்தியாக இருக்குது. நிச்சயமாக எல்லோரும் ஃபேமிலியோடு வந்து தியேட்டரில் பார்க்க வேண்டிய படம். இப்போ இந்த மாதிரி படங்கள் தான் பார்க்க முடியும். நிச்சயமாக வந்து பார்க்கணும் எல்லோரும். பசங்கள்லாம் தைரியமாக கூப்பிட்டு வரலாம். எதுவுமே கெட்டது கற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி படத்தில் வந்தால் நல்லது தான் கற்றுப்பாங்க. அந்த மாதிரி படங்கள் தான் கூட்டிகிட்டு வரணும் பசங்களை கட்டாயம். நல்லா இருக்குது. நல்ல ஒரு மெசேஜ் இருக்குது படத்தில். படம் சூப்பராக இருந்தது. ஃபேமிலியாக எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஹீரோ எல்லாருமே சூப்பராக நடிச்சிருந்தாங்க. எல்லாமே மியூசிக்கும் நல்லா இருந்தது. எல்லாமே நல்லா இருந்தது. ஃபைட் எல்லாமே நல்லா இருந்தது. ஸ்டோரி எல்லாமே நல்லா இருந்தது. ஒரு நல்ல மாரலோட லவ் ஸ்டோரியாக இருந்தது. சூப்பராக இருந்தது. மிலிட்ரி மேனும் சூப்பராக இருக்காங்க. அவங்களோட ஒரு நல்ல லவ் ஸ்டோரி எடுத்து சொல்கிற மாதிரி தான் இருந்தது. நல்லா இருந்தது. மியூசிக்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது. மியூசிக்ஸ், அவங்களுக்கு பாட்டு, அதெல்லாம் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபேமிலியாக கண்டிப்பாக பார்க்கலாம். ஆக்சுவலி மூவி வாஸ் வெரி நைஸ். ஸோ இந்த மாதிரி சாட்டர்டே மத்தியானம் ஏதோ படம் ஏதாவது பார்க்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் டிக்கெட் இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்திருந்தோம். பட் நிஜமாகவே அந்த 3 hours ஆஃப் டைம் போனதே தெரியல. மேபி ஃபர்ஸ்ட் டைம் டைரக்ஷன், பட் ஸ்டில் த மெசேஜ் அவங்க கன்வே பண்ணது, ஹீரோயினோட டெத்துலலாம் வந்து லிட்டரலி அந்த எமோஷனல் வந்து அவங்க கன்வே பண்ணியிருந்தாங்க. நிஜமாவே இட் வாஸ் வெரி வர்த் ஃபிலிம். ஸோ நான் நல்லா என்ஜாய் பண்ணேன். நீங்களும் வந்து பாருங்கள். இந்த சாட்டர்டே சண்டே இட் வில் பி அ வெரி ஃபன் டே வித் கமாண்டர். ஸ்டோரி வாஸ் வெரி நைஸ், எக்ஸலண்ட். லைக் அந்த எமோஷன் அவங்க கன்வே பண்ணது சூப்பராக இருந்துச்சு. லிட்டரலி அந்த ஹீரோயினோட டெத் சீனில் நிஜமாவே ரொம்ப வேர்த்தாக காட்டியிருந்தாங்க. ஸ்டோரி வாஸ் வெரி க்ளீன் அண்ட் நைஸ். நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஃபேமிலியாக வந்து நீங்களும் வந்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீக்கெண்ட் இட் வில் பி கமாண்டோஸ் வீக்கெண்ட். தேங்க்யூ. சூப்பராக போட்டிருந்தாங்க. எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. மியூசிக்ஸ் வாஸ் வெரி நைஸ். நிறைய பாட்டு இருந்துச்சு. பட் ஒவ்வொரு பாட்டுமே லைக் டியூன்ஸ் எதுவுமே ரெப்ளிகேட் ஆகாமல் ரொம்ப டிஃப்ரெண்டான ஜானரில் பண்ணியிருந்தாங்க. இட் வாஸ் வெரி நைஸ். ஃபேமிலியாக பார்க்கலாம். இட்ஸ் அ ஃபேமிலி மூவி. வண்டர்ஃபுல் மூவி, அ வண்டர்ஃபுல் லவ் ஸ்டோரி ஃபார் கமாண்டோ. தேங்க்யூ. ஒரு காவியமாக கொண்டு வரணும்னு நினச்சி அதை வந்து அழகாக டெவலப் பண்ணிகிட்டே வந்தேன். இது டெவலப் பண்ணி முடிக்கிறதுக்கு எனக்கு வந்து உண்மையான ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சுங்க. ஆமாம், ரோபோ சங்கர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காருங்க. ஆக்சுவலாக அவருக்கு வந்து உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் நான் வந்து அவருக்கு ஏதாவது ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணணும். ஆனால் அவர் வந்து நான் செய்கிற சின்ன பேமெண்ட்டாக இருந்தாலும் அவரோட யூஸ் ஆகும், அவரோட மெடிசன் எக்ஸ்பெண்டிச்சருக்கு யூஸ் ஆகும்னு சொல்லிட்டு தான் நான் அவருக்கு பண்ணேன். அதே மாதிரி
சூப்பர் குட் சுப்பிரமணியம் சாருக்கும் உடம்பு சரியில்லைன்னு தெரிஞ்சு தான் இந்த வாய்ப்பை அவங்களுக்கு கொடுத்தேன். இது வந்து ஒரு உதவியாக தான் நான் செஞ்சேன். அதே மாதிரி அவங்க இல்லாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அவங்களுக்கும் என்னோடய இரங்கலை தெரிவிச்சுக்கிறேன். சார் இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் படம் படத்தில் சொல்லுங்க. ஆமாம், அந்த படத்தில் ரோபோசன் ஒய்ஃபு அவங்க பொண்ணு நடிக்க வாய்ப்பு இருக்கா சார்? அவங்க கேட்டாங்கன்னா நான் கண்டிப்பாக கொடுப்பேங்க. இப்போது அவங்க வந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அவங்களுக்கு வாய்ப்பு கொடுப்பேன், ஷூராக கொடுப்பேன். ஏன்னா அதுக்குள்ளே ஸ்கோப் நிறையா இருக்குது. என்னோடய அடுத்த படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கமர்ஷியலாக இருக்கும். அதுவும் வந்து த்ரூஅவுட் இந்தியா இண்டஸ்ட்ரியை பேசுகிற மாதிரி தான் வைப்பேன். ரொம்ப வித்தியாசமான சப்ஜெக்டாக இருக்கும். இது வந்து காதலுக்கு காவியம் கொடுத்தேன், அது முழுசாக கமர்ஷியலாக கொடுக்குறேன். ரொம்ப கமர்ஷியலாக கொடுப்பேன். நாங்கள் எதிர்பார்க்கலாம். மேபி அடுத்த பொங்கலுக்கு கொடுத்துருவோன்னு நினைக்கிறேன். சார் தேட்டரில் ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குங்க. இன்றைக்கி தேட்டருக்கு வந்தேன், தேட்டரே ஹவுஸ்ஃபுல்லாக இருக்குது. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பார்க்குறதுக்கே பயங்கர ஹாப்பியாக இருக்குது. நான் பட்ட கஷ்டமெல்லாம் இதை பார்க்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வலியெல்லாம் கம்மியாக வர மாதிரி. இல்லை, அமரன் வேறு. அமரன் வந்து ஒரு மில்கியில் இருக்க வேற ஒரு மாதிரியான காதல் காவியம். இந்த காதல் மொத்தமாக வித்தியாசமான காதல். ரொம்ப நன்றிங்க எல்லாருக்கும். ஹார்ட் ஒர்க்குக்கு அப்புறம் ரொம்ப நாள் கடின உழைப்புக்கு பின்னால் ஒரு நல்ல காதல் கதையை கொடுக்கணும்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். அதுவும் வந்து ஒரு கமாண்டோவோட லவ் ஸ்டோரி. இந்த கமாண்டோவோட லவ் ஸ்டோரியை நான் இந்த இராணுவத்துக்கும் இந்த நேவியில் இருக்கவங்களுக்கும் ஏர்ஃபோர்ஸுக்குள்ள இருக்கவங்களுக்கும் அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் இதை நான் டெடிகேட் பண்ணுறேன். குடும்பத்தோடு எல்லோரும் வந்து பாருங்கள். இது மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி இந்திய வரலாற்றில் இல்லை, உலக வரலாற்றிலே இருக்காது. அவ்வளோ அற்புதமான லவ் ஸ்டோரி, குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய லவ் ஸ்டோரி. இதில் வந்து வல்கர் இருக்காது, பயங்கர ஸ்வீட்டாக இருக்கும். இப்படி ஒரு லவ் ஸ்டோரி பண்ண முடியுமான்னு இருக்கும். இது ஒரு ரொம்ப நாள் கனவு மாதிரி சேர்த்து வச்சு தேன்கூட்டில் வந்து தேனி எப்படி தேனி சேர்க்குதோ அது மாதிரி சின்ன சீனாக சேர்த்து ஒரு பெரிய கதையை கொடுத்துருக்கேன். அருமையான கதையை கொடுத்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சு தமிழ் படம் இல்லை, ஹிந்தி படம் இல்லை, இங்கிலீஷ் படம் இல்லை, எந்த ஒரு படத்துலையுமே இப்படி ஒரு கதையை வந்து பார்த்துருக்க முடியாது. நான் கமர்ஷியலாக கொடுக்கலைங்க, நல்ல ஒரு குடும்ப படமாக கொடுக்கணும்னு கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு லவ் ஸ்டோரிக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். தயவு செஞ்சு எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவு, இந்த மீடியா கொடுக்குற ஆதரவு தான் இந்த படம் ஜெயிக்கணும். தயவு செஞ்சு உங்களோட பேராதரவை நான் கேட்குறேன், மக்களையும் கேட்குறேன். தயவு செஞ்சு தேட்டருக்கு வந்து படம் பார்த்து இந்த படத்துக்கு ஒரு ஊக்கம் கொடுங்க. ரொம்ப நன்றி, வணக்கம், தேங்க்யூ. என்னங்க? ஆமாம், இல்லை, இது வந்து உண்மையால் நடந்த சம்பவம் தான். ஆனால் நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சின்ன ஒரு பிட்டில் படித்தேன். அந்த பிட்டு வந்து எனக்கு ஒரு விதை மாதிரி கிடைச்சது. சார் ரெஸ்பான்ஸா? அடடா என்ன சார் கேட்குறீங்க? ரொம்ப பிரமாதம் சார். நான் இந்த மாதிரி ஒரு ஆடியன்ஸை நான் பார்த்தது இல்லைங்க. கமாண்டோவின் லவ் ஸ்டோரி படத்தில் நான் உங்கள் நடிகர் புதுப்பட்டு சக்திவேல் இதில் ஒரு கமாண்டோவாக நான் ஆக்ட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருமையாக இருக்குது சார். மக்கள் வந்து இவ்வளோ ஒரு பேராதரவு கொடுப்பாங்க அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலங்க. இது எல்லா பெருமையும் இயக்குனர் வீர அன்பரசு சாருக்கு தான் போய் சேரும். ஒவ்வொரு சீனும் அப்படி ரசிக்கிறாங்க சார். அந்த காட்சி அமைப்புகள் ஆகட்டும், சாங்ஸ் ஆகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோரு, கார்த்திக் ராஜாவோட பேக்ரவுண்ட் ஸ்கோரு அவ்வளோ தூரம் ரசிக்கிறாங்க. எல்லாமே எல்லா ஆர்டிஸ்ட்டும் கனகச்சிதமாக ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ரொம்ப மகிழ்ச்சி சார். இவ்வளோ தூரம் வெற்றி அடைகிறதுக்கு நாங்கள் வந்து தமிழக மக்களுக்கு நாங்கள் நிச்சயமாக ஒரு நன்றியை சொல்கிறோம் சார். லொக்கேஷன்லாம் தான் பெரிய ப்ளஸ் இந்த படத்துக்கு. பார்த்தீங்கன்னா குழு மணாலி, ஜவ்வாது மலை, திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஜவ்வாது மலை, அப்புறம் வந்து கட் பண்ணி போய்க்கிறியா? மக்களே, இது ஒரு மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க போகிறீங்கிற எந்த சந்தேகமும் எனக்கு இல்லை. எனக்கு முழு நம்பிக்கை வந்துருச்சு. ஸ்டோரி பற்றி சொல்லணுன்னா
நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ரொம்ப அற்புதமான காதல் கதை, ஒரு ரொம்ப நல்ல மெசேஜ் கொண்ட ஒரு காதல் கதை. ஒரு கமாண்டோ நம்ம வார்ஃபீல்டில் எப்படியெல்லாம் ஒர்க் பண்ணுவாங்க, எப்படிலாம் ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவங்க பர்சனல் லைஃப்பை பற்றி நம்மளுக்கு தெரியுமா? அதையும் வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காரு திரு வீர அன்பரசு அவர்கள். அவரோட மென்டார்ஷிப்பில் ஒர்க் பண்ணதில் எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். அண்ட் தியேட்டரில் ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸு, எல்லாத்துக்கும் நிறைய கிளாப்ஸு. ஆஸ் அன் ஆர்டிஸ்ட் எங்களுக்கு என்ன தேவை? நல்ல கிளாப்ஸ் தேவை. நல்ல கிளாப்ஸு, விறுவிறுப்பாக படம் போயின்னு இருக்கு. எல்லாருமே ஸ்பின் ட்ராப் சைலன்ஸில் படத்தை ஊற்று பார்க்குறாங்க. அண்ட் எண்ட் ஆஃப் த டே எங்களெல்லாம் அழ வச்சுட்டீங்க, ரொம்ப நல்லா நடிச்சிருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் தயவு செஞ்சு உங்கள் எல்லாரும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன், தியேட்டருக்கு வாங்க, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு தியேட்டரில் வந்து இந்த படத்தை பாருங்கள், நல்லாவே என்ஜாய் பண்ணலாம்.